கம்பர் எழுதாத நூல் எது? திருமொழி. பாண்டவர்களிடம் தூது சென்றவர் யார்? விதுரன். ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன. இதை பாடிய கவிஞர் யார்? வல்லிக்கண்ணன். இப்போதுள்ள கல்வெட்டுகளிலேயே மிக பழமையான கல்வெட்டு திருநாதர் குன்றம் கல்வெட்டு. திருவி கல்யாணசுந்தரனார் எழுதாத நூல் எது? சித்திரக்கவி. நாடக இயல் என்னும் நூலை இயற்றியவர் யார்? பரிதிமாற் கலைஞர். பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் குயில். நபிகள் நாயகத்தின் திருவாழ்வு முழுமையும் பாடி முடித்தவர் யார்? பனு அகமது மரைக்காயர். முட்டையிட்டது சேவலா பெட்டையா வினாவில் அமைந்துள்ள வலு எது? வினாவலு. ஊ என்ற சொல்லின் பொருள் இறைச்சி. கள்ளர் சரித்திரம் என்னும் உரைநடை நூலை எழுதியவர் நா. மு. வெங்கடசாமி நாட்டார். மாணிக்கவாசகர் கட்டிய கோவில் எங்கு உள்ளது? திருப்பெருந்துறை. இருட்டறையில் உள்ளதடா உலகம் என தொடங்கும் பாடலை இயற்றியவர் பாரதிதாசன். வள்ளலார் பதிப்பித்த நூல் எது? சின்மய தீபிகை. நியூக்ளியஸ் பசுங்கணிகம் மற்றும் மைட்டோகாண்ட்ரியாவின் பொது பண்பு நியூக்ளிக் அமிலம். ஒவ்வொரு ஆண்டும் ஐக்கிய நாடுகள் சபையில் அகில உலக காணாமல் போனவர் தினம் அனுசரிக்கப்படும் நாள் ஆகஸ்ட் 30. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 13 டேஸ் நாளாக அனுசரிக்கப்படுகிறது? உறுப்பு தானம் நாள். தமிழ்நாட்டில் எந்த மாநகராட்சிக்கு 2015ஆம் ஆண்டிற்கான சிறந்த மாநகராட்சி விருதை பெற்றது? மதுரை. சிறு குன்றுகள் மீதுள்ள இப்பகுதியில் தேயிலை தோட்டங்கள் பீல்கள் என அழைக்கப்படுகின்றன. அசாமின் கர்மா பள்ளத்தாக்கு பகுதி. இந்திய அரசியலமைப்பின்படி கீழ்கண்டவற்றுள் மாநில பட்டியலில் இடம்பெறாதது எது? குற்றவியல் விதி. குடைகித் மார்க்கர் இயக்கத்தை அமைத்தவர் அப்துல் கபார் கான். நீரில் கரைந்த பொட்டாசியம் கரைசல் என்பது வலிமை மிகுந்த மின்பகுளி. ஜனவரி 2017 மறைந்த பேராசிரியர் சி.வி. விஸ்வேஸ்வரா நிபுணராயிருந்த துறை கருந்துளைகள். 2017ஆம் ஆண்டிற்கான ஆஸ்கார் தொழில்நுட்ப விருதை பெற்ற கிரன்பட் இந்தியாவில் எந்த ஊரைச் சேர்ந்தவர்? கோயம்புத்தூர். அன்ஹாப்பி இந்தியா என்ற நூலை எழுதியவர் லாலா லஜபதி ராய். டிசம்பர் 1, 2016 டிஜிட்டல் நிதி தொடர்பான கல்வியறிவு திட்டத்தை துவக்கி வைத்தது மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம். புதிய எய்ம்ஸை தொடங்க பிரதம மந்திரியால் ஜூலை 2016 அடிக்கல் நாட்டப்பட்டுள்ள இடம் கோரக்பூர். எந்த பூப்பந்தாட்ட பட்டத்தை பி.வி. சிந்து நவம்பர் 2016 வென்றார்? சீன திறந்த பெருந்தொடர். 8வது பிரிக்ஸ் மாநாடு நடந்த இடம் கோவா. முதல் இந்திய அமெரிக்க USA செனட்டர் ஆனவர் யார்? கமலா ஹரிஸ். 2016 வெளியிடப்பட்ட பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் இந்தியா ஒரு சகாப்தம் என்ற நூலை எழுதியவர் சசி தரூர். இந்திய ஹோம் ரூல் சொசைட்டி என்னும் அமைப்பை உருவாக்கியவர் சியாம்ஜி கிருஷ்ணவர்மா. 1905. மாநில மறுசீரமைப்பு சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? நவம்பர் 1956. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டிக்கு தேவதாசி முறையை ஒழிப்பதற்கு ஆதரவு கொடுத்த சமூக சீர்திருத்தவாதியின் பெயர் ஈவே ராமசாமி நாயக்கர். பூமியில் மக்கள் தொகை வளர்ச்சி தற்பொழுது எந்த நிலையை காட்டுகிறது? விசைக்குறி வளர்ச்சி.
சமுதாய கூட்டு வாழ்க்கை கொண்ட பூச்சி எது? கரையான்கள். போலிக் அமிலத்தின் குறைபாட்டால் விளையும் நோய்கள். இரத்த சோகை. விலங்குகளின் விந்து செல் உற்பத்தியில் அக்ரோசோம் என்ற அமைப்பை உருவாக்கும் செல் நுண்ணுறுப்பு எது? கொள்கை உறுப்புக்கள். கூட்டுயிரி முறையில் நைட்ரஜனை நிலைப்படுத்தும் சவுக்க மரவேர் முடிச்சுகளில் உள்ள நுண்ணுயிரி. பிரான்சியா. ஒரு நிறுவனத்தின் செயல்பாட்டு எல்லையை கீழ்க்கண்ட ஆவணங்களில் எது உணர்த்துகிறது? நிறுவனத்தின் அமைப்பு முறையீடு. தனியால் வணிகத்தில் முடிவெடுப்பது விரைவாக. தமிழ்நாடு மின்சார வாரியம் டேஸுக்கு எடுத்துக்காட்டாகும். வாரிய அமைப்பு. ஒரு குடும்பத்தில் பிறப்பின் மூலம் உறுப்பினர் ஏற்படுவது இந்து கூட்டு குடும்ப வணிகம். அரசு நிறுவனத்தின் பங்கு முதலீடு டேஸுக்கு குறையாமல் அரசு பெற்றிருக்க வேண்டும். 50%. பாதுகாப்பு தொழிற்சாலைகளுக்கு ஏற்ற உகந்த தொழில்முறை அமைப்பு துறை அமைப்பு. கோவா பெரி என்ற லத்தீன் மொழியின் பொருள் இணைந்து பணியாற்றுதல். நிர்வாக தீர்ப்பாயங்கள் எந்த விதியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது? விதி 323A. ஒரு முகவர் டேஸ் என்பவரால் நியமிக்கப்படுவார். உரிமையாளர். பொது வரையறை நிறுவனத்தில் குறைந்த அளவு உறுப்பினர்களின் எண்ணிக்கை 7. கூட்டுறவு சங்கங்கள் தொடங்கப்படுவது நகர்ப்புறங்களிலும் கிராமங்களிலும். உலக ஓசோன் தினம் செப்டம்பர் 16. டேஸ் விழுக்காடு மட்டுமே பங்காயதமாக வழங்கப்படுகிறது. 14% கூட்டுறவில். ஆசியாவின் மிக நீண்ட மலைத்தொடர் இமயமலைத்தொடர். வெளிநாடுகளிலிருந்து பொருள்களை வாங்குவதற்கு டேஸ் என்று பெயர். இறக்குமதி. உலகளாவிய மனித உரிமை அமைப்பு நிறுவப்பட்டது 1961. அம்னஸ்டி இன்டர்நேஷனல். அரசு வழக்குரைஞரின் ஊதியம் மற்றும் இதர படிகளை வழங்குவது மைய அரசாங்கம் அல்லது மாநில அரசாங்கம். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் சைபர் காவல் நிலையம் முதலில் திறக்கப்பட்டது? பெங்களூரு, கர்நாடகம். விவசாயத்திற்காக யமுனா நதியிலிருந்து ஹிசார் வரை 150 மைல் நீளமுடைய கால்வாயை அமைத்தவர் யார்? பிரேஸ் ஷா துக்ளக். இந்தியாவில் வெளிநாடு வாழ் இந்திய தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஜனவரி 9. நீதி புனராய்வு எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? அமெரிக்கா. கூட்டுறவு சங்கங்களின் உறுப்பினர்களின் பங்குகள் திரும்பி செலுத்தக்கூடியது. முதலில் நுகர்வோர் கூட்டுறவு வெற்றிகரமாக விளங்கிய நாடு எது? இங்கிலாந்து. அறிவியல் மேலாண்மையின் தந்தை F.W. டெய்லர். உர உற்பத்தியில் எந்த அமிலம் பயன்படுத்தப்படுகிறது? நைட்ரிக் அமிலம்.